கைஸ் இங்கே பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் முடிய வேண்டிய வேலை எவ்வளோ பெரிய வேலையை முடிச்சு வச்சிருச்சுன்னு பாருங்கள். 30 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பைப்லைனில் இப்போ லீக் ஆகுதுன்னு தோண்டி பார்த்தா நம்ம ஆளுங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க, பைப்பு உடஞ்சது கூட தெரியாமல் அது மேலே எம்சியில் ஒட்டி அதுக்கு மேலே பைக் டியூப்பை சுற்றி வச்சுருக்காங்க. இப்போ இதனால் எவ்வளோ சேதாரம் பார்த்துக்கோங்க. இப்போ இது அந்த கப்ளிங் வந்து வெறும் 50 ரூபா தான், பார்த்தீங்கனாலே தெரியும். கப்ளிங் 50 ரூபா தான். ஆனால் இப்போ இந்த இது ஃபுல்லாக வந்து எல்லாம் நீ பேட்ச் ஒர்க் பார்க்கணும். இதுக்கு சிமெண்ட் வாங்கணும், ஜல்லி வாங்கணும், மேசன் காசு கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5000 பக்கம் செலவாகிடும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பறிச்சாச்சு அப்படின்னு. இது இப்போ நாங்கள் இருக்கிற வீடு, ஹவுஸ் ஓனருக்கு தெரியல பைப்லைன் எங்கே போகுது அப்படின்னு. ஒரு வழியாக பைப்பை கண்டுபிடிச்சி கப்ளிங்கை மாற்றுறதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆகிட்டோம். இப்போது நீ கேஸ் லைன் தானேப்பா பண்ணிகிட்ருக்க, வாட்டர் லைனுக்கு உனக்கு என்னப்பா சம்மந்தம்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ வாட்டர் லைனாக இருந்தாலும் சரி, கேஸ் லைனாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் ஓப்பன் ஏரியாவில் கொண்டு போங்க. கன்சீல்டில் கொண்டு போகிறீங்க அப்படின்னா எப்போவும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரெஷர் டெஸ்ட்டும் லீக் டெஸ்ட்டும் பார்த்துருங்க. ஏன்னா ப்ரெஷர் டெஸ்ட்டும் லீக் டெஸ்ட்டும் ஒரு பைப் லைனுக்கு ரொம்ப முக்கியம். ஒருவேளை இந்த பைப்பில் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது லீக் பார்த்துருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்திருக்காது.